எவன் ஒருத்தன் வாய் திறந்தாலே பிரச்சனை வரும்னா 2 பேர் தான். இப்போ ஒன்று சீமா, இன்னொன்று அண்ணாமலை. அண்ணாமலை கிட்ட இடி இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது. இவ்வளோ ஃபைலை வச்சு என்ன சார் பண்ணுறாரு? நடுவில் ஒரு பொட்டி நிறைய ஃபைல் எடுத்துன்னு கவர்னர் கிட்ட போய் கொடுத்தாரு. கவர்னர் ஆஃபீஸ்லன்னு சொன்னாங்க ஃபுல்லாக எம்டி, ஒன்றுமே இல்லை, பெட்டி மட்டும்தான் வந்தது அப்படின்னு. அண்ணாமலையுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டே அவர் சொல்கிறது எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியாது தான். இதுவரைக்கும் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எங்கே இருந்தது? ஒன்றுமே இல்லை. டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டீங்க. டிஎம்கே ஃபைல்ஸில் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மா இருக்குது அப்படின்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணியா? அண்ணாமலை சொல்கிறது பொய். அண்ணாமலை சொல்கிறது உண்மையாக இருந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த நடவடிக்கை எடுக்காத பொறுப்பு யாருக்கு? மத்திய அரசுக்கு தானே. அண்ணாமலை ஃபைல்ஸ் வரப்போகுது. என்ன சார் புதுசாக? ஆமாம், அண்ணாமலை ஃபைல்ஸு மொத்தம் 28 பேர். அண்ணாமலை சொந்தக்காரங்க, மனைவி அகிலா உட்பட ஒரு 28 பேர் வந்து பயங்கர கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. இவரை வந்து மாநில தலைவராக இப்போ நான் 1 வருஷம் தான் இருந்திருக்காரு. இந்த 1.5 இயர்ஸ் பீரியடில் இவர் சேர்த்த சொத்துக்கள் ஆயிரக்கணக்கான கோடி. மணல் மாஃபியா ராமச்சந்திரன், ரத்னம், கரிகாலன் இந்த 3 பேரும் 150 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அண்ணாமலைக்கு. 150 கோடி ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்லை, பிஜேபி வந்து தாய் தகப்பன் இல்லாத ஒரு அநாத கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. நீ வந்து நாங்கள் தனிச்சா நின்னாலே 25 எம்பி வரும்னு எங்ககிட்ட கதை விட்டேன். 25 எம்பியா வந்தது, 40க்கு 0 திமுக ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. நீ ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை. இப்போ ஒரு தங்க கட்டி பிடிக்க விற்றவன் தான் இவருக்கு 4 கோடி ரூபா கொடுத்துருக்கான். அவனோட வாக்குமூலத்தை மாநில போலீஸ் வாங்கிடுச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், அண்ணாமலை அவர்கள் வந்து ஃபைல், டிஎம்கே ஃபைல் 3 நான் வெளியிட போகிறேன், அதுவும் தேர்தல் டயத்தில் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த ஃபைல்? அப்படி என்ன சார் இருக்குது? சார், நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலை கிட்ட இடி இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, சிபிஐ இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது. இவ்வளோ ஃபைலை வச்சு என்ன சார் பண்ணுறாரு? நடுவில் ஒரு பொட்டி நிறைய ஃபைல் எடுத்துன்னு கவர்னர் கிட்ட போய் கொடுத்தாரு. ரைட்டா? இவ்வளோ பொட்டி நிறைய ஃபைல். அதுக்கப்புறம் பார்த்தா கவர்னர் ஆஃபீஸ்லன்னு சொன்னாங்க ஃபுல்லாக எம்டி, ஒன்றுமே இல்லை, பெட்டி மட்டும்தான் வந்தது அப்படின்னு. சார், நான் கேட்குறேன், உண்மையிலே அண்ணாமலை கிட்ட ஃபைல் இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே? இப்போ பார்த்துக்கோங்களேன், இப்போ ஒரு அதானியோட டீலிங்குன்னு சொல்கிறாங்க, அதானியோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மணல் மாஃபியா வச்சு இடியை வச்சு ரைட் பண்ணுறாங்க. இந்த காசெல்லாம் வருது போகுதுன்றாங்க. இவங்களே ஒரு டேப் ரிலீஸ் பண்ணாங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசினதாக ஒரு டேப்பை வந்து அண்ணாமலை தான் ரிலீஸ் பண்ணார். சரி, 30,000 கோடி ரூபாய் சேர்க்குறாங்கன்னா எங்கே போகுது? எங்கே சேர்க்குறாங்க? கண்டிப்பாக சென்னையில் தானே சேர்க்கணும், சென்னையில் தானே பண்ணோம். அப்போ சென்னையில் உங்களால் ஏன் கண்டுபிடிக்க முடியல? செந்தில் பாலாஜியை கைது பண்ணீங்க. செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு தான் முக்கியமான ஆளுன்னு சொன்னீங்க. சிபிஐ வச்சுருக்கீங்க, இன்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஏன் அசோக்கை பிடிக்க முடியல இன்றைக்கி வரைக்கும்? அவரை 1 வருஷம் ஜெயிலில் போட்டீங்க, செந்தில் பாலாஜியை. அவர் வெளியிலேயே இல்லை. அவர் அமைச்சர் பதவியில் இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவியவே ராஜினாமா பண்ண வச்சிங்க. அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனீங்க. ஏன் உங்களால் அசோக்கை பிடிக்க முடியல? அதே தான், இதே கேள்வி. இப்போது உதயநிதி மேலே சொல்கிறீங்க, சபரீசன் மேலே சொல்கிறீங்க, ஸ்டாலின் மேலே சொல்கிறீங்க, ஸ்டாலின் குடும்பத்தினர் மேலே சொல்கிறீங்க. ஏற்கனவே சபரீசன் வீட்டுக்கெலாம் நீங்கள் ரெய்டு போயிட்டீங்க, ரைட்டுங்களா? எல்லாமே பண்ணிட்டீங்க. உங்களால் திமுகவில் நடக்கக்கூடிய இந்த ஊழல் டிரான்சாக்ஷனை ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஏற்கனவே ஃபைல் 1, 2லையுமே நம்ம பார்த்தீங்க, சொன்னீங்க. ஃபைல் 1, 2ல் நிறைய சொன்னீங்க. அதையே நீங்கள் சொல்லக்கூடியது என்ன, செய்கிறது என்ன? அண்ணாமலையுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டே அவர் சொல்கிறது எல்லாத்தையும்
அவரால் செய்ய முடியாதது தான் மாநில தலைவராக இருந்து இதெல்லாம் செஞ்சிட முடியுமா? ஆமாம் சார். போன பார்லிமெண்ட் தேர்தலில் தம்பி 25 பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அமித்ஷாக்கும் மோடிக்கும் வாக்குறுதி கொடுத்தாரு. அதனால தான் வந்து முழுக்க ஏடிஎம்கேவை வந்து ஓட விட்டார். எடப்பாடியை வந்து கிட்டத்தட்ட ஓட விட்டார். எடப்பாடி வந்து தேசிய ஜனநாயக கூட்டத்தில் வந்து மோடிக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தார், ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருந்தார். பார்த்தீங்க இல்லையா? அப்படிப்பட்ட எடப்பாடி ஐயா பாஜகவே ஒரு சகவாசமே வானான்னு ஓட விட்டது யாரு? அண்ணாமலை அவர் தான் வந்து ஓட விட்டார். நீங்கள் ஓட விட்டுட்டு என்ன பண்ணீங்க? நான் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கொண்டு வருவேன். எங்கே கொண்டு வந்தீங்க? இதுவரைக்கும் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எங்கே இருந்தது? ஒன்றுமே இல்லை. டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டீங்க. டிஎம்கே ஃபைல்ஸில் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? செந்தில் பாலாஜி மேலே சொன்னீங்க, செந்தில் பாலாஜி மேலே ஆக்ஷன் எடுத்தீங்க. அவர் பெயிலில் வந்துட்டார். அவர் அதுவும் வழக்கு வந்து இப்போ போட்ட வழக்கு இல்லை, எடப்பாடி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரு வழக்கு. ஜாப் ராக்கெட்டு, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின வழக்கு தான் அவர் மேலே நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் மேலே வந்து ஒரு 800 கோடிக்கு வந்து பேங்க் டீட்டெயிலெலாம் எடுத்துருக்கோம் நாங்கள், அவ்வளோ ஊழல் பணம் வந்து விளையாடி இருக்குது அப்படின்னு. அப்போது அவர் வந்து இபியை கவனிக்கிறார். இபியில் ஊழல் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. அறப்போர் இயக்கம் கூட அதை சொல்கிறாங்க, இபியில் ஊழல் பண்ணார், டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல் பண்ணதாக சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிற ஃபைலை விட்டுருங்க, அண்ணாமலை ஃபைல். அறப்போர் இயக்கம் சொல்கிற ஃபைலையாவது ப்ரோப் பண்ணோம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சும்மா இருக்குது அப்படின்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணியா? கேள்வி வருதுல்ல. இன்னைக்கு வரைக்கும் வந்து உதயநிதி மேலேயோ சபரீசன் மேலேயோ திமுக குடும்பத்தினர் மேலேயோ மத்திய அரசோட நடவடிக்கை பெருசாக இல்லை. அப்போ கூட்டணின்ற கேள்வி வருதா? அப்போ கூட்டணின்ற கேள்வி அங்கே வரும்பொழுது நீ வந்து டிஎம்கே ஃபைலை விட போகிறேன், டிஎம்கே ஃபைல் 3 விட போகிறேன்றது ஜோக்கு தானே? அது ஜோக்காக தானே பார்ப்பாங்க சார். இப்போ நீங்கள் சொல்ல வர்றது எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க, அதேமாரி அதில் பெருசாக ஒன்றும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரில அப்படிங்கிறது. இப்போ வந்து திமுக எம்பிகள் பிஜேபியோடான ஒரு உறவு இருக்க போய் தான் நடவடிக்கையானது துரிதமாக எடுக்கப்படலைங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது எந்த அளவுக்கு? இல்லை, அதாவது நீங்கள் இது வரைக்கும் சொன்னது அடிப்படையில் நடவடிக்கை ஏன் உங்களால் எடுக்க முடியலன்னா, நீங்கள் சொல்கிறது பொய், அண்ணாமலை சொல்கிறது பொய். அண்ணாமலை சொல்கிறது உண்மையாக இருந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த நடவடிக்கை எடுக்காத பொறுப்பு யாருக்கு? மத்திய அரசுக்கு தானே சார். என்ஐஏ இருக்குது சார். என்ஐஏ வந்து தமிழ்நாடு முழுக்க ரெய்டு பண்ணுது சார், ரைட்டுங்களா? அவங்க ரெய்டு பண்ணி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அப்போது தீவிரவாதத்தில் தொடர்புடையவங்களை தானே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜாஃபர் சாதிக்கு மெத்தபெட்டமைன் கடத்தினார். அவர் திமுகவை சார்ந்தவர் தான், அயலக அணி பொறுப்பாளராக இருந்தவர் தான். அவர் மெத்தபெட்டமைன் கடத்தினார்னு கைது பண்ணுறாங்க, ரைட்டா? அதை கைது பண்ணுறது யார்? நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆஃப் இந்தியா கைது பண்ணாங்களா இல்லையா? ரைட்டா? அதுக்கப்புறம் நடந்த டிரான்சாக்ஷனில் இன்வெஸ்டிகேஷனில் ஜாஃபர் சாதிக்கு வந்து எந்தெந்த வகையில் தப்பு பண்ணார் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு ப்ரூஃப் ஆச்சா இல்லையா? அப்போது நீங்கள் திமுக மேலே ஃபைல்ஸுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் மத்திய அரசால் இது வரைக்கும் நடவடிக்கையே எடுக்கலையே. செந்தில் பாலாஜி மேலே வழக்கு நடந்துட்டு தானே இருக்குது. யாருங்க? செந்தில் பாலாஜி மேலே அந்த செந்தில் பாலாஜி வழக்கு வந்து எடப்பாடி காலத்தில் போடப்பட்ட வழக்கு சார். அது வந்து இப்போ நடக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஒரிஜினல் கேஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜாஃபர் சாதிக் மேலே இப்போ போட்ட கேஸு, நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆஃப் இந்தியா போட்ட கேஸு நடக்குது. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸுன்னு கவர்னர்கிட்ட கொடுத்தீங்களே, அதுக்கு ஏன் வந்து அமலாக்கத்துறையும் மற்றவங்களும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? மணல் கடத்தல ஊழல் அப்படின்ற மாதிரி அலிகேஷன் வந்த உடனே அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணிச்சு, ரைட்டுங்களா? இப்போ ரத்னம் வீட்டில் கூட ரெய்டு, ரத்னன்ற ஒரு வீட்டில் கூட ரெய்டு. இது வந்து டிஎம்கே காரங்க வீட்டில் ரெய்டே நடக்கலை பெருசா, ஆனால் ஏடிஎம்கே காரங்க வீட்டிலலாம் ரெய்டு நடக்குது. சேலம் இளங்கோவனுடைய
வீட்டில் ரெய்டு நடக்குது. இப்போ வந்து புதுக்கோட்டையில் ஒருத்தர் முருகானந்தம்னு பிஜேபிக்காரர், அவர் முன்னாடி வந்து ஏடிஎம்கேல இருந்தவர், இப்போ வந்து பிஜேபிக்கு போயிட்டார். அவர் தெருவிளக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எல்இடி விளக்குகளை வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது போடப்பட்ட வழக்கு ரெய்டு நடக்குது. ஸோ ஏடிஎம்கே மேலே ரெய்டு நடக்குது. நீங்கள் திமுக ஃபைல்ஸ்ன்னு கொடுக்குறீங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ நீங்கள் சொல்கிறது பொய் தானே? நீங்கள் சொல்கிறது பொய். ஒன்று நீங்கள் சொல்கிறது பொய்யா இருக்கணும், இல்லைனா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ரைட்டா? இப்படி நீங்கள் ஒரு வேளை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் வந்து திரும்ப 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 வந்து டிஎம்கே ஃபைல்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்குறேன். தம்பி, அண்ணாமலை ஃபைல்ஸ் வரப்போகுது. என்ன சார் புதுசாக சொன்னீங்க? ஆமாம், திருச்சி சூர்யா அதை தானே சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், அவர் சொல்லியிருந்தார். ஆமாம், அண்ணாமலை ஃபைல்ஸு மொத்தம் 28 பேர். அண்ணாமலை சொந்தக்காரங்க, மனைவி அகிலா, ரைட்டா, மச்சான் சிவகுமார், ரைட்டா, இவர் அமர் பிரசாத் ரெட்டி உட்பட ஒரு 28 பேர் வந்து பயங்கர கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. இப்போது சசிகலாவுடைய சொத்துக்கள் எவ்வளோன்னு கேட்டால் 5.5 லட்சம் கோடி. 15 வருஷத்தில் அவங்க சம்பாதிச்சது 5.5 லட்சம் கோடி. அதுக்காக தான் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வழக்காங்கன்னு சிறைக்கும் போயிட்டு வராங்க. 5.5 லட்சம் கோடியில் ஒரு 2000 பேர் வந்து கோடீஸ்வரர், அவங்கள சுற்றி இருந்தவங்க பினாமி மாதிரி வச்சு. அந்த மாதிரி இவரை வந்து மாநில தலைவராக இப்போ நான் 1 வருஷம் தான் இருந்திருக்காரு. இந்த 1.5 இயர்ஸ் பீரியடில் இவர் சேர்த்த சொத்துக்கள் ஆயிரக்கணக்கான கோடி. இவங்க மனைவி வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் அகிலா, அவங்க சேர்த்த சொத்துக்கள் பல்லாயிரம் கோடி. அந்த நான் பேங்க் ஆஃப் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு நானே ஒரு விஷயங்களை வந்து டாக்குமெண்ட்ஸாக எடுத்து என்னோட ட்விட்டரில் போட்டிருந்தேன். நான் எவ்வளோ சொத்துக்கள், எவ்வளோ நிழலான கம்பெனிகள், எவ்வளோ டிரான்சாக்ஷனு, எவ்வளோ மோசமான கம்பெனிகளோட டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி. இப்போது சூர்யா வந்து ஆயிரக்கணக்கான கோடி எடுத்திருக்காரு. டீட்டெயிலு சூர்யாவும் அண்ணாமலையும் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க, திருச்சி சூர்யா ஒன்றா இருந்தவங்க. இப்போது அவர் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை அண்ணாமலையை எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போது வந்து அவர் கோயம்புத்தூரில் ஒரு வீடு வாங்கிட்டாரா இல்லை வாடகைக்கு போகிறாரான்னு தெரில. இப்போது ஒரு வீடை ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து நிலாம்பூர் போகிற வழியில் இவர் வேட்பாளராக நிற்கும்போது 8.5 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்தை வந்து அவங்க மச்சான் வந்து வாங்குறாரு. அது சம்பந்தமான டாக்குமெண்ட் வந்து அப்போவுமே ரிலீஸ் ஆகுது. கோவையில் இவர் எலெக்ஷன் நிற்கும் போது ரிலீஸ் ஆகுது. கோவையில் இப்போ சிங்காநல்லூரில் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு இவர் பிளான் பண்ணுறாரு. அந்த சிங்காநல்லூர் தொகுதியில் மணல் மாஃபியா ராமச்சந்திரன், ரத்னம், கரிகாலன், இந்த 3 பேரும் 150 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அண்ணாமலைக்கு. யார் மூலமாக கொடுக்குறாங்க? யாரோட சிபார்சில் கொடுக்குறான்னா, திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், அவர் தான் கனிம வளத்துறை அமைச்சர். அவருக்கு வந்து இந்த மணல் ஆள்றதுக்கு இந்த 3 பேரும் உதவுறாங்க. அதில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, அமலாக்கத்துறை கேஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் தேர்தலில் நிற்கும் போது 150 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. 150 கோடி ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்லை, அதை வந்து சிங்காநல்லூர் தொகுதியில் வந்து விநியோகிக்கிறதுக்கு மணல் மாஃபியா ஆட்களே வராங்க. அவங்களே வேலை பார்க்குறாங்க. தமிழக அரசோட உளவுத்துறை, திமுக அரசோட உளவுத்துறை போய் துப்பாக்கி எடுத்து வச்சிருச்சு அவங்க நெத்தியில். ஒழுங்காக ஓடி போயிடுங்க, இங்கே பணத்தை விநியோகம் பண்ணுறவெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணியிருந்தா அப்போ ஜெயிச்சிருப்பாரா? அதை வந்து அந்த ஆப்ரேஷனை வந்து சிறையிலேருந்து இந்த மாதிரி தகவல்கள்லாம் கேள்விப்பட்டு சிறையிலேருந்து ஒரு ஆளை சொல்லி அனுப்பிச்சு அந்த ஆப்ரேஷனை தடுத்தது நம்ம செந்தில் பாலாஜி. சிறையிலேருந்து செந்தில் பாலாஜி ஆப்ரேட் பண்ணுறாரு. ஸோ இவருடைய சொத்து வந்து அப்போவுமே அங்கேயே எலெக்ஷன் டைம்லேயே 8.5 + ஒரு 150 எவ்வளோ 158 கோடி, 58.5 கோடி, 8.5 கோடி மச்சான் வாங்குறாரு. மச்சான் வந்து போன தடவை இவர் வந்து கரூரில் எலெக்ஷன் நிற்கிறாரு.
எலெக்ஷன் நிற்கும் போது ஒரு பெரிய செங்கல் சூளையை, அண்ணாமலை செங்கல் சூளைன்னு ஒரு பெரிய செங்கல் சூளையை வாங்குறாரு. இவர் அங்கே வாங்கி வச்சிருக்காரு, போட்டிருக்காரு. அந்த சொத்துக்கான ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது. இவரோட மனைவி வந்து அகிலா, இவங்க வந்து பெங்களூரில் ஏகப்பட்ட கம்பெனிகளில், நிழலான கம்பெனிகளில் ஏகப்பட்ட கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க எந்த பிஸ்னஸும் பண்ணல. ஓகே, இந்த பணம் தான் அங்கே, இந்த பணம் தான். இவர் வந்து ஆருத்ராவில் அடிக்கிறாரு. ஆருத்ரா ஃபைனான்ஸ்னு கோல்டு ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் வருது. அதில் ஹரீஷ்னு ஒரு பையன் வரான். அவனை வந்து பாஜகவில் சேர்க்குறாங்க. அவன் வந்து அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு போலீஸ் கைது பண்ணுது. அந்த ஹரீஷை வந்து பாஜகவில் சேர்க்கறது வந்து அண்ணன் அமர் பிரசாத் ரெட்டி, விளையாட்டுத்துறை நிர்வாகியாக அவரை சேர்க்குறாங்க. அப்போது அந்த ஆருத்ரா ஸ்கீம் வந்து பெரிய அளவுக்கு இவர் ஊழல், அதுக்கு சப்போர்ட்டாக இவர் போகிறாரு ஆருத்ராவில். அப்போது அந்த ஆருத்ரா ஸ்கீமுக்கு ஒரு சப்போர்ட்டாக போகும்பொழுது சென்ட்ரல் பிஜேபி கூட கூப்பிட்டு கேட்குது. கேட்கும்போது எனக்கு வேறு வழி இல்லை, டெய்லி கட்சி நடத்தணுன்னா நிறைய கோடிகள் செலவு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறார். இவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு யாத்திரை, என் மண் என் மக்கள் யாத்திரை போகிறாரு. என் மண் என் மக்கள் யாத்திரை போகும்பொழுது அங்கே வந்து இன்னாருக்கு எம்பி சீட்டு தரேன், இன்னாருக்கு வந்து இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆட்கள் வசூல் பண்ணதா சமீபத்தில் மாரிதாஸ்னு ஒருத்தர் ஒரு அவருடைய சேனல்லையே அதை வெளியிட்டார். ரைட்டா? ராஜவேல் நாகராஜன் ஒருத்தர், அவர் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சார் அண்ணாமலைக்காக அப்படின்னு கலெக்ட் பண்ண பணம் அண்ணாமலைக்கு தான் போயிருக்கு. ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது கட்சிக்குள்ள நிறைய பேருக்கு தெரியுமா? அந்த தெரியும், இருக்கிறாங்க, தெரியும். மாநில தலைவராக இருக்கக்கூடாது இருக்கு. அதாவது அண்ணாமலை வந்து ஒரு 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆர்எஸ்எஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது, அவருக்கு செலவு பண்ணுது, தலைவராகிறாங்க. 2 விஷயம் செய்கிறாரு அவர். ஹனி ட்ராப் வீடியோ எடுக்கிறாரு, அதில் தான் கேடி ராகவன் மாட்டுறான். ஹனி ட்ராப் வீடியோவும் சரி, இவர் வந்து இந்த மாதிரி ஊழல் பணத்தை வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதும் சரி, ஊழல் பணம் வந்து இவர் மேலே இருக்க நல் மதிப்பை கெடுக்குது. ஹனி ட்ராப் வீடியோ வந்து இவருக்கு பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுறாங்க எல்லாரும். நம்மள ஏதாவது ஹனி ட்ராப் எடுத்துட்டாருன்னா, நார்மலாக ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் பிஜேபியில் பேசிக்கவே முடியாது. பேசிக்கினா ஒருவேளை அந்த பொம்பளையை வச்சு ஹனி ட்ராப் வீடியோவை எடுத்துருவாங்களோ, கேடி ராகவனுக்கு எடுத்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு விஷயம் என்பது இவர் பண்ணுறார். இவர் மேலே ஹனி ட்ராப் அலிகேஷன்ஸ் வந்து ஹெவி. ஒரு ஊடகவியலாளரும் இவர் தான் எல்லாத்தையும் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஹனி ட்ராப் வீடியோக்கள்லாம் பண்ண சொன்னது அண்ணாமலைன்னு வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாரு. இது மாதிரி ஹனி ட்ராப்பும் சரி, கரப்ஷனும் சரி, இது வந்து பெரிய அளவுக்கு போனதோடு நிற்காம அதிமுகவையும் ஓட விடுறாரு இவர். இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ணுறது. அதிமுக ஓட விடுறது எதுக்குன்னா, கவுண்டர் பெல்ட்டில் நான் தான் கிங்கு, நான் தான். 3 பேர் இருக்காங்க. 3 பேர். அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, வானதி சீனிவாசன் அந்த கட்சிக்குள்ள. அது மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜி, 4 பேர். இப்போ வானதி வந்து சென்னையில் வீடு கட்டுறாங்க பெருசாக. அவங்க ஏற்கனவே இருக்க வீட்டை வந்து பக்கத்து வீடெல்லாம் வாங்கி இடிச்சுட்டு பெருசாக வீடு கட்டுறாங்க. இல்லை, அவங்க ஏற்கனவே வசதி படைத்தவங்க தானே. அவங்க வசதிலாம் கிடையாது, வசதி படைத்தவங்களாம் கிடையாது. மின்விசிறி வாங்கவே தவணை முறையில் கட்டிட்டு அவங்க வந்து மின்விசிறிக்காக அவங்க கட்டின பணத்தையே ஒழுங்காக கட்டலைன்றது அவங்க மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன். அவங்க கணவர் மேலே வந்து ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸில் தொழிலதிபர்கள்கிட்ட மிரட்டி வாங்கினான்ற அலிகேஷன்ஸ்லாம் வானதி சீனிவாசன் மேலே இருக்குது, வானதி மேலே இருக்குது. ஆனால் வானதி இப்போ வந்து சென்னையில் வீடு கட்டுது, இவர் கோயம்புத்தூரில் வீடு கட்டுறார். மாநில தலைவராக இருக்கிறவர் சென்னையில் தானே இருக்கணும். இவர் எது கோயம்புத்தூர் போகிறாரு? இப்போ வேணாலும் மாநில தலைவர் போகலாம்ல. அதுதான் மேட்ரு. பிஜேபி வந்து தாய் தகப்பன் இல்லாத ஒரு அநாத கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. யாருமே பதவியே ஏற்க மாட்டான். ஏன்னா பதவி ஏற்றானா உடனடியாக வழக்கு வருது திமுக ஆட்சியில். அதனால் பதவியே ஏற்க தயாராக இல்லை. இவரையும் கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க விரும்பலை. இவர் என்ன பண்ணுறாரு, சமீபத்தில் ஹரியானாவில் ஒரு எம்பி பதவிக்கு, ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து காலியாகுது. எப்படி நீங்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் முருகனுக்கு வந்து நீங்கள் சீட்டு கொடுத்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அமைச்சராக்குனீங்களோ அது மாதிரி என்னையும் அமைச்சராக்குங்கன்னு போகிறாரு.
அப்போ அவங்க கேட்ட கேள்வி, நீ எதுக்கு ஏடிஎம்கேவை பகைச்ச? ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? நீ வந்து 18% ஓட்டு வாங்கினேன்னு சொல்றியா, அது எல்லாமே ஏடிஎம்கே ஓட்டு, ஓபிஎஸ் ஓட்டு, தேனியில் ஓட்டு, தருமபுரியில் ஓட்டு, மற்ற ஓட்டுகள் எல்லாமே நீ வாங்கின ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு தான். அண்ணன் வேலுமணி தலைமையில் வாங்கின இன்னைக்கு நாங்கள் ரெய்டு மேலே ரெய்டு நடத்தி ரெட்டை இலை சின்னத்தை முடக்கிற மாதிரி போய் அவங்கள மிரட்டி வாங்க அலையன்ஸுக்கு நாங்கள் கூப்பிடுவோம். அந்த ஸ்டேஜுக்கு வந்து எங்களை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டேன். மேலிடம் கேட்குது. இவர் போய் அங்கே கேட்குறாருல, என்னை ஆக்குங்க அப்படின்னு. உண்மையில் அப்படி கேட்டாரா? கேட்டார், போட்டார். இப்போ டெல்லிக்கு போனார். அவருடைய குரு பிஎல் சந்தோஷ் மூலமாக கேட்குறாரு. அப்போ அவங்க கேட்குற கேள்வி, அமித்ஷா தரப்புலேருந்து கேட்குற கேள்வி, ஏன் நீ ஏடிஎம்கேவை இது பண்ண? இன்னைக்கு நாங்கள் ரெய்டு மேலே ரெய்டு நடத்தி ரெட்டை இலையை முடக்கி வச்சு மிரட்டி எடப்பாடியை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது, அலையன்ஸ்க்கு எப்படியாவது கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து நீ இப்போது வந்து 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. வர தேர்தலில் ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ வந்தால் தான் பிஜேபி வளர்ந்ததுன்னு சொல்ல முடியும், பிஜேபியுடைய கருத்துக்களை வந்து சட்டமன்றத்தில் எதிரொலிக்க முடியும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லைன்னா முடியாது. நீ வந்து நாங்கள் தனிச்சா நின்னாலே 25 எம்பி வரும்னு எங்ககிட்ட கதை விட்டேன். 25 எம்பியாக வந்தது, 40க்கு 0 திமுக ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. 25 எம்பியே அங்கே வரல. ஏன் பொய் சொன்ன? நீ ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை. இந்த அழகில் வந்து உன்னை வந்து ஹரியானாலேருந்து மத்திய மந்திரி ஆகுனா, நீ மத்திய மந்திரி ஆயிட்டினா இன்னும் அதிகமாக வளருவ. அதிகமாக நீ பேசினீங்கன்னா இன்னும் ஏடிஎம்கே அலையன்ஸு காணாமல் போயிடும். உன்னை எப்படியா ஆக்குறது அப்படின்னு அவங்க கடுமையான அதிருப்தியில். இவர் திரிசங்கு நிலை சொர்க்கம் தான். இவர் இந்த சூழ்நிலையில் இவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் தான். இவருக்கு எதிராக சூர்யா வந்து அண்ணாமலை ஃபைல்ஸ் தான். சூர்யா ஏற்கனவே அவரோட கட்சியில் இருந்தவர். அவரை காப்பாற்றிக்க முடியல, அவரை காப்பாற்றி வச்சுக்கவும் முடியல. இவர் வந்து அண்ணாமலை ஃபைல்ஸ்னு அவர் ஒரு 28 பேரோட சொத்து பட்டியலை வெளியிடுறாங்க. அப்போது 28 பேர் சொத்து பட்டியலை திருச்சி சூர்யா வெளியிட்டான்னா என்ன ஆகும்? பிஜேபி நாரும். அந்த கண்டிஷனுக்கு தான் போயிட்டுருக்கு. அதுதான் நான் சொல்ல வரக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் வந்து அண்ணாமலையை தவிர்த்துட்டு பிஜேபிக்குள்ளேயே நயனா நாகேந்திரன் அப்புறம் தமிழிசை போன்றவர்கள்லாம் வேற ஏதாவது முடிவு எடுக்கிற மாதிரி ஐடியா வச்சிருக்காங்க. பிரச்சனை நடந்திருக்கு, அவங்களுக்கே தெரியும்னா அவங்களுக்கே அடுத்த கட்டமாக வேற யாராவது ஒருத்தர் மாநில தலைவர் மாதிரி வந்து உட்காருவாங்க, அவங்க முடிவு எடுப்பாங்க. இல்லை நயனா நாகேந்திரன் தான் அதுக்கு வரதாகவும். இல்லை, நயினார் நாகேந்திரனுக்கு என்ன சிக்கல்னா, அவரு வந்து இந்த 4 கோடி ரூபாய் ட்ரெயினில் மாட்டிச்சுல, அந்த சிக்கலில் இருக்கார். அந்த ட்ரெயினில் மாட்டினது வந்து சென்ட்ரல் பிஜேபி வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் கொடுத்த காசு. ஒவ்வொரு பிஜேபி தொகுதினா 35 கோடி 20 கோடி 10 கோடி 5 கோடின்னு எல்லா ஒரு 1000 கோடி கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க ஹவாலா முறையில் தான் கொடுக்குறாங்க. அந்த ஹவாலா எல்லாமே சவுகார்பேட்டையில் தங்க கட்டி விற்கிறவங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு தங்க கட்டி விற்றவன் தான் இவருக்கு 4 கோடி ரூபா கொடுத்துருக்கான். அவனோட வாக்குமூலத்தை மாநில போலீஸ் வாங்கிடுச்சு. இதில் அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் சண்டை. ஒருவேளை நம்மளால் ஜெயிக்க முடியாது கோயம்புத்தூரில், ஒருவேளை நயினார் நாகேந்திரன் வந்து திருநெல்வேலியில் ஜெயிச்சு போயிட்டார்னா அவர் மத்திய மந்திரி ஆகிடுவார். தமிழ்நாட்டிலேருந்து எம்பி ஆகிட்டா அவர் வந்து மத்திய மந்திரி ஆகிடுவார். அவரும் நமக்கு போட்டியாக வந்துடுவார் அப்படின்னு இவர் போட்டு கொடுத்தது தான் அந்த 4 கோடி. போலீஸ்க்கு போட்டு கொடுத்தது தான் 4 கோடி. அந்த 4 கோடியை தோண்டி துருவி போன போலீஸு தங்க கடத்தல்காரனை கண்டுபிடிச்சிச்சு. அப்போ ஒட்டுமொத்த பணமும் எங்கேருந்து வரும்? சென்ட்ரல் பிஜேபியிலேருந்து வந்த பணம்லாம் தான் இந்த சேட்டு பசங்க மூலமாக தான் வந்திருக்கு, அவங்க மூலமாக தான் போயிருக்கு, எல்லா தொகுதிக்குமே போயிருக்கு அப்படின்னு இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாமே மாட்டிக்கிச்சு. ஸோ நயினார் நாகேந்திரன் வந்து இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க எப்படியாவது திமுகவுக்கு போனால் போதும் அப்படின்ற மனநிலையில் தான் அவர் இருக்காரு. அதனால் நயினார் வரமாட்டார். வானதி வரலாம், பொன்னார் வரலாம், வேறு யாராவது வரலாம், தமிழிசை வரலாம். தமிழிசையை வந்து விரும்பலை. அவங்க ஓவராக ₹1 நடிக்க சொன்னால் அந்த அம்மா வந்து 9 ரூபாய்க்கு நடிப்பாங்க அந்த அம்மா. அதனால் அந்த விஷயமும் ஒன்றும் பெருசாக இல்லை. மேக்சிமம் வானதி வரலாம். வானதி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வானதிக்கும் வேலுமணிக்கும் ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க கோயம்புத்தூரில்.
இருக்குது. ஆனால் இவர் விடமாட்டார். நான் சிங்காநல்லூரில் போட்டி போடுவேன், நான் அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு இவர் ஒவ்வொரு ஆட்டமாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இவரை இதுக்காக தான் ஃபாரினுக்கே அமிச்சாங்க. இந்த தலைவலிக்காக தான் ஃபாரினுக்கு அமிச்சாங்க. தலைவலி போயிட்டு திரும்பி வந்தால் தான் செந்தில் பாலாஜி அழகாக சொன்னார், 11 பேரில் ஒரு ஆளாக தான் இந்த ஆள் ஃபாரினுக்கு போனான் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்னார். போயிட்டு வந்து சும்மா இல்லை, கரகம் பிடிச்சிக்கிட்டு ஆடுது, இஷ்டத்துக்கு பேசுது. எனக்கு தெரிஞ்ச தம்பி, என் வாழ்க்கையில் நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துருக்கேன். எவன் ஒருத்தன் வாய் திறந்தாலே பிரச்சனை வரும்னா 2 பேர் தான். இப்போது ஒன்று சீமா, இன்னொன்று அண்ணாமலை. இவங்க 2 பேரும் எதை பேசினாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இப்போ 3ஆவதாக இப்போ வந்திருக்காரு அண்ணன் விஜய். இது எல்லாமே இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்குல்ல, சோஷியல் மீடியா, யூடியூபு, ட்விட்டரு, இந்த மாதிரி ஹேண்ட்லிங்ஸ் இருக்குல்ல. இந்த ஹேண்ட்லிங்கில் வந்து ஒரு பரபரப்பாக ஒரு தகவல் போட்டோன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பரபரப்பை கிளப்புறதுக்கு இவனுங்க பேசி 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 அதில் எந்த சப்ஸ்டன்ஸும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய ஆளாக இருக்கிறவங்களாம் நேராக நின்னா ஓட்டே வாங்க முடியாது எலெக்ஷன். அது மாதிரி தான் நிலவரம். இவனுங்க பேசி 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 தமிழக பிஜேபியை நடு தெருவுக்கு கொண்டு வந்து விட்டா அண்ணாமலை. தகப்பு இல்லாத புள்ள மாதிரி நிற்கிது பாவம் அது. இப்போ என்ன அவங்களோட கால்குலேஷன், ஒரு 4% ஓட்டு வாங்கி ஏடிஎம்கே அலையன்ஸோட எப்படியாவது தேறி போயிடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏடிஎம்கே போடான்ற நான் விஜயோடையும் திருமாவோடையும் கூட்டணி அமைச்சு நான் போவேன்னு ஏடிஎம்கே முறுக்கிக்கிட்டு அவங்க போகிறாங்க. ஏடிஎம்கே மேலே ரெய்டு ரெட்டையிலையை பறிக்க போகிறேன் அப்படின்ற மிரட்டல், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மிரட்டல் விட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம், மூல காரணம்னா அண்ணன் அண்ணாமலை. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.